உலகின் முதல் பிரம்மாண்ட ஜல்லிக்கட்டு மைதானமான கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவுதல் அரங்கத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். இதில் நடைபெற்ற முதல் போட்டியில் 10 காளைகளை அடக்கி முதலிடம் பிடித்த அபிசித்தருக்கு ஜீப் மற்றும் 1 லட்சம் ரூபாய் பரிசு வழங்கப்பட்டது. செய்தியாளர் ஜெகநாத் வழங்கிய தகவல்கள் இவை. மதுரை அலங்காநல்லூரை அடுத்த கீழக்கரையில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவுதல் அரங்கத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். தொடர்ந்து முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் சிலை மற்றும் ஜல்லிக்கட்டு காளையை அடக்கும் வீரர் சிலையையும் அவர் திறந்து வைத்தார். முதல்வர் ஸ்டாலினுக்கு அமைச்சர்கள் ஏவா வேலு, மூர்த்தி ஆகியோர் பொன்னாடை போர்த்தி ஏறு தழுவுதல் அரங்கின் மாதிரியை நினைவு பரிசாக வழங்கினர். மேலும் கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கம் குறித்த சிறப்பு காணொளியும் ஒளிபரப்பப்பட்டது. நல்ல சுகாதார வசதியுடனும் பாதுகாப்பு அம்சத்துடனும் சுமார் 5000 பார்வையாளர்கள் பார்க்கும் வகையில் பிரமிப்பூட்டும் விதமாக உருவாகி இருக்கிறது இந்த பிரம்மாண்ட ஜல்லிக்கட்டு அரங்கு. பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் ஏறு தழுவுதல் அரங்கத்தை கட்டி எழுப்பிய ஸ்டாலின் என்று வரலாற்றில் இடம்பெறுவது தனக்கு கிடைத்த பெருமை என தெரிவித்தார். 1000 ஆண்டு பெருமை கொண்ட நம்முடைய தமிழினம் கொண்டாடும் ஏறு தழுவுவதற்கான அரங்கத்தை கட்டி எழுப்பியவன் இந்த ஸ்டாலின் என்று வரலாற்று என்னுடைய பெயர் இடம்பெறுவது எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய பெருமை. இதையடுத்து கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கத்தில் முதல் ஜல்லிக்கட்டு போட்டியை முதலமைச்சர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தொடர்ந்து புதிய அரங்கத்தின் வாடிவாசல் வழியாக சீறி பாய்ந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் போட்டி போட்டுக்கொண்டு அடக்கினர். இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் 10 காளைகளை அடக்கி முதலிடம் பிடித்த பூவந்தியைச் சேர்ந்த அபிசித்தருக்கு ஜீப்புடன் 1 லட்சம் ரூபாய் பரிசு வழங்கப்பட்டது. இவர் கடந்த 17ஆம் தேதி நடைபெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் 2ஆம் இடம் பிடித்து பரிசை வாங்க மறுத்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதுகுறித்து முதலிடம் பிடித்த அபிசித்தர் கூறுகையில், தர்மம் ஜெயிச்சிருச்சு, இந்த ஜல்லிக்கட்டு ரொம்ப சிறப்பாக நடைபெற்றுச்சுன்னு. இதேபோல் சிறந்த காளையாக புதுக்கோட்டையைச் சேர்ந்த கணேஷ் கருப்பையா என்பவரின் காளை தேர்வு செய்யப்பட்டுள்ளது. செய்தியாளர் ஜெகநாத் வழங்கும் கூடுதல் தகவல். கடந்த பொங்கல் விழா அன்று நடைபெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் முதல் பரிசுக்கு சர்ச்சை எழுந்த அபிசிக்தர் என்ற மாடுபிடி வீரர் இந்த போட்டியில் கலந்து கொண்டு ஆரம்பத்திலிருந்து தொடர்ந்து மாடுபிடிக்க தொடங்கிய நிலையில் 10 காளைகளை அடக்கி இந்த போட்டியில் முதல் பரிசை அவர் தட்டிச் சென்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. கல்பனா. நன்றி ஜெகநாத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.